கனடாவில் 20 வருஷமாக பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆளோட நேற்று காய்ச்சினா அந்த எக்ஸ்பீரியன்ஸை இங்கே ஷேர் பண்ணுறேன். இந்த மிஸ்டேக்கை நீங்களும் வர்றீங்களான்னு யோசிச்சுக்கொள்ளுங்க. அவர் 20 வருஷமாக பிஸ்னஸ் செய்கிறார். அவருக்கு எல்லா கண்டக்ட்டுமே வேர்ட் ஆஃப் மவுத்தால் தான் வருது. ஆனால் அவருக்கு வெப்சைட்டும் இல்லை, மார்க்கெட்டிங் செய்கிறதும் இல்லை. வெப்சைட்டும் இல்லை, மார்க்கெட்டிங் செய்கிறதும் இல்லை. ஆனால் பிஸ்னஸ் நல்லா நடக்குதுன்றா அதில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். அவருக்கு இப்போ 65 வயது, வெல் எஸ்டாப்ளிஷ், பிள்ளைகள் எல்லாம் டாக்டர்ஸ். அப்போ பிள்ளைகள் அந்த பிஸ்னஸை கொண்டு நடத்த போகிறது இல்லை. அவருக்கு ரிட்டையர்மெண்ட் தேவை. அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜில் அவர் அந்த பிஸ்னஸை இன்னொரு ஆளுக்கு செல் பண்ணி அதிலிருந்து வர காசில் அவர் இலகுவாக வாழ்ந்து கொண்டு போகலாம். ஆனால் இங்கே அவருக்கு வெப்சைட் இல்லை, கஸ்டமர் டேட்டா பேஸ் இல்லை, ஒரு விதமான ரிப்போர்ட்டும் இல்லை. அதனால் அந்த பிஸ்னஸ் அப்படியே கைவிட வேண்டித்தான் வரும். ஸோ இந்த மிஸ்டேக்கை தான் நிறைய பேர் செய்து கொண்டிருக்கணும். உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய ஜெனரேஷனுக்கு, அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்த முடியாதுன்னு சொன்னால் உங்கள்கிட்ட ப்ராப்பரான பிளான்ஸ் இருக்க வேணும். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் போடுற அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேஸ்ட்.